தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 24வது வாக்கியம், இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி, இவரே இவற்றை எழுதி வைத்தவர், இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். யார் இந்த சீடர்? யோவான். அப்போ யோவானுடைய சான்றானது உண்மையாக இருக்கின்றது. அன்பர்களே, நீங்கள் நானும் இந்த உலகத்தில் சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள். அப்போ நம்முடைய சான்றானது உண்மையாக இருக்கின்றதா? நம்முடைய சாட்சியான வாழ்க்கை உண்மையான சாட்சி வாழ்க்கை இருக்கிறதா? மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா? நாம் அலசி பார்க்க வேண்டும். யோவானுடைய சான்றானது இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அது உண்மையாக இருந்தது என்று அங்கீகரித்து கொண்டார்கள். ஆனால் உன்னுடைய சாட்சியம் என்னுடைய சாட்சிய வாழ்க்கையும் மக்கள் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கிறார்கள். காரணம், அது வாழ்க்கையோட தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம். தெய்வ சன்னதி நம்மை விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, நானும் என்னுடைய சாட்சிய வாழ்க்கை, என்னுடைய சாட்சிய வாழ்வானது உண்மையாக இருக்க ஆசைப்படுகின்றேன். அது உண்மையாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என்மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவர் செயல்கொண்டு நம்மை முழுமையாக விட்டு கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ, சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ நாம் முயற்சி எடுப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.